வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கேஜிஎஃப்பில் மகளிர் தின கொண்டாட்டங்கள் துவங்க உள்ளது. வாங்க போகலாம். அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம். வனம் 1ல் நாம் பார்த்த காட்சிகளை நாம் எல்லாரும் பார்த்து மீண்டும் ரசிப்போம். வாருங்கள். வனம் அருமையான ஒரு இடம். வெறும் பொட்டல் காடாக இருந்த அந்த இடம் இப்பொழுது 6000 மரங்களுக்கு மேல் வானளாவி இமயத்தை தொட்டுவிடும் தூரத்திலே இருக்கின்றன. வாழ்த்துக்கள். நமது உழைப்பு வீண் போகவில்லை. அருமையான அந்த செயல் இன்று பசுமையான குளுமையான இனிமையான ஆக்சிஜன் உற்பத்தியாகும் அந்த கேந்திரமாக, அந்த கம்பெனியாக, அந்த நிறுவனமாக மாறியுள்ளது. மிக்க மகிழ்ச்சியான விஷயம். இவர்தான் நிகழ்ச்சியின் நெறியாளர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியின் துவக்கம் இது. நமது மங்களகரமான பழக்கப்படியும் பாரம்பரியப்படியும் 5 முகம் கொண்ட அந்த குத்து விளக்கை ஏற்றுவதற்காக இங்கே 5 தேவியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் தேவியர்கள் தெரியுமா? அவர்கள் பஞ்ச பூதங்கள் அல்ல, பஞ்ச நிலங்கள். அதாவது 5 வகை நிலங்களில் ஆளுக்கு ஒன்றாக இங்கே உருவெடுத்து வந்து அந்த குத்து விளக்கை மிக அருமையாக ஏற்றி வைக்கிறார்கள். நிகழ்ச்சி இவ்விதம் மிக அழகாக, அமைதியாக, அற்புதமாக தொடங்குகிறது. இந்த கண்கொள்ளா காட்சியை நன்கு நாம் பார்த்து ரசிப்போம். வாருங்கள். அழகான தீபம் அமைதியாக எரிந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் இனிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீபத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் தகும். அந்த அளவுக்கு மிக மிக அருமையாக இருக்கிறது. இறை வணக்கம், இயற்கை வணக்கம். அந்த இயற்கையின் மரத்தடியிலே பாருங்கள், எத்தனை விதமான வண்ண வண்ண பட்டுப்பூச்சிகள். ஆம், இவை ஏன் இங்கு தரையில் வந்து அமர்ந்திருக்கின்றன? இத்தனை மரங்கள் இருக்கின்றனவே, அவற்றில் சென்று அமரக்கூடாதா? பூக்கள் இருக்கின்றனவே, அவற்றை முகர்ந்து ருசிக்கக்கூடாதா? ஏன் இங்கே குழுமி இருக்கிறார்கள்? ஓஹோ, இவர்கள் நமது வீட்டு பெண்கள், நாட்டின் கண்கள். இன்று மகளிர் தினம் கொண்டாட வந்திருக்கும் அருமையான இதயங்கள், நல்ல உள்ளங்கள். எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு சீவி சிங்காரித்து கொண்டு அருமையாக வந்திருக்கிறார்கள். அந்த வண்ணங்களை பாருங்கள், நம் எண்ணங்களை சிதறடிக்கும். நான் கூட நினைத்தேன், ஆண்களுக்கு பாடாவதி பச்சை கலரும் பெண்களுக்கு பளிச்சென்ற கலரும் கொடுத்திருக்கிறார்கள் என்று. உண்மையிலேயே அந்த வண்ண ஆடைகள் அவர்கள் மீது படரும் பொழுது அவை இன்னும் பெருமை பெறுகின்றன. உற்பத்தியில் இடத்தை விட, அதனுடைய தரத்தை விட, அதனுடைய விற்பனை பிராண்டை விட இப்பொழுது அதன் மதிப்பு மிக அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. காரணம், எம்குலப் பெண்ணுக்கு மஞ்சள் அரைத்தாயா என்று கேட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனைப் போல எம் குலப் பெண்களை அவை தழுவிக் கொண்டிருக்கின்றன. அதனால் அவற்றிற்கு மிகுந்த பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. ஆஹா, என்ன அழகு! வாருங்கள், உள்ளே போகலாம். இப்பொழுது வரவேற்பு அறிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. வந்தவர்களை இருகரம் கூப்பி மனமுவந்து வருக வருக என்று வரவேற்புரை நடக்கிறது. அனைவரும் ஆனந்தமாக, அமைதியாக, அற்புதமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கவனிக்கும் அந்த தன்மை மிகவும் போற்றுதலுக்கு உரியது. எந்த விதமான சந்தடியும் இல்லை, சச்சரவும் இல்லை. பாருங்கள், நமது ஊரிலேயே வயதான மூத்த பெரியவர் வந்து வாழ்த்து கொடுக்கும் நிகழ்ச்சி. அவர்கள் கொடுக்கும் அந்த வாழ்த்திலே நாம் இன்னும் வளர்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் நடத்தும் பெண்ணின் பெருமையே மண்ணின் பெருமை என்ற பெருமை மிகும் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் நமது கிரீன் ஃபவுண்டேஷன் மகளிர் அணியினர், இந்த நிகழ்ச்சியை நடத்துவர்களும் அவர்கள் தான் என்று நினைக்கிறேன். அருமையான ஒரு வரவேற்புடைய நிகழ்ச்சியை கௌசல்யா அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் தங்கரதி அவர்கள் மற்றும் அக்கா சோழூரின் பெருமை சாந்தாமணி அக்கா மற்றும் வரவிருக்கும் ஆர்ஜே ஜெயஸ்ரீ அவர்கள் மற்றும் எனது விழாவுக்கு அழைத்த
பாபு அவர்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து மகளிர் தினம். மகளிர் தினத்துக்கு நான் எப்படி திட்டாம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. பட் இருந்தாலும் என்னை அழைத்ததற்கு நன்றி திரு பாபு அவர்களுக்கு. மகளிர் தினம் வந்து எப்போ ஆரம்பிக்குன்னா யுனைடெட் ஐக்கிய நாடுகள் சபையினால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக மகளிர் தினம், தமிழ்நாட்டு மகளிர் தினம்ல முதல் சிறப்பு விருந்தினரின் உரை முடியும் தருவாயில் உள்ளது. நேரம் கருதி முழுவதையும் வெளியிட இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த சிறப்பு விருந்தினர் பேச வருகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைஞர் கிரீன் ஃபவுண்டேஷன் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு அமைச்சிருக்கு. இறையருள் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். சரியா? ஸோ நம்மளோட இந்த செஷன் வந்து என்னோட செஷன் வந்து ரொம்ப தமிழ் சார்ந்த இலக்கியம் அதெல்லாமே எதுவுமே இருக்காது. ரொம்ப கலோக்கிய லாங்குவேஜ்ல இன்டராக்டிவ் செஷனாவே நம்ம கொண்டு போகலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு வந்து குடும்ப ஆரோக்கியம் நம் கையில். ஸோ இது வந்து பெண்கள் தினமாக இருப்பதால் இந்த குடும்ப ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த ஆரோக்கியங்கிற கான்செப்டே மெயினா யார் கையில இருக்குன்னா வீட்டு பெண்கள் கையில தான் இருக்குது. ஸோ அந்த பெண்கள் எப்படி நம்மளை எக்யூப்டா வச்சுக்கணும், நம்மளை எப்படி அதுக்கு ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற டாபிக் தான் எனக்கு எடுத்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளோட என்ன அடையாளம். ஸோ இந்த இடத்துல பேரண்டிங்கோட எப்படி ரிலேட் பண்றோம் அப்படின்னா வீட்டுல எப்பவுமே அமைதியான அன்பான சூழல் அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது இந்த சின்ன சீடை நம்ம போட்டுட்டோம்னா அந்த குழந்தைங்க வந்து எதனாலும் எவ்வளவு ஈஸியானாலும் டேக்கிள் பண்ண முடியும். அன்பு எங்க மிஸ் ஆகுதோ அங்க நம்ம குழந்தைங்களுக்கு மிஸ் ஆகாம பார்க்கணும். இப்ப உள்ள கால சூழல்ல படிக்கணும் கம்பேரிசனே இல்லாம நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நன்றிகளோட நம்ம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும்னு சொன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பா மன ஆரோக்கியத்தோட எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பிக்கையோட தாண்டி வருவாங்க. அவங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாது. சரிங்களா? சோ இப்ப காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திக்கிறோம். எழுந்த உடனே எல்லாரும் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போறோம். அப்ப நம்ம உடல் உபாதைகள், அதாவது நம்ம உடல் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றணும். அதையே ஒரு தவம் நடத்தவே கிடையாது. உடல் கழிவுகளை நீக்குவதே ஒரு தவம் ஆகும். அப்ப காலையில எழுந்த உடனே பிரியம் கழித்து, மனம் கழித்து, மூக்கு அதோட கழிவுகள் கண்ணை கழுவி அடுத்தது நல்ல உங்களோட வாயை பிரஷ் பண்ணணும். ஸோ இந்த பிரஷிங் அப்படின்னு வர்றப்ப அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க? பிரஷ் தான் பண்ண குச்சி, பாலம் குச்சி, வேப்பம் குச்சி, எந்த குச்சி இருக்கோ அதை வச்சு பிரஷ் பண்ணணும். பிரஷ் பண்ணி என்னை நன்றாக இறைவன் படைத்தன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமா என்று தமிழனே துள்ளர்கள். கலைஞர் கிரீன் ஃபவுண்டேஷன் நடத்தும் பெண்ணின் பெருமையே மண்ணின் பெருமை, பெண்மையை போற்றுவோம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டு கலைஞர் கிரீன் ஃபவுண்டேஷன் அதனுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்க பட்டணத்துல இருந்து வரேன். எங்க ஊர்ல ஓடிடி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாரம் ஒரு மரம் நடுவோம், அதுதான் அதனுடைய கான்செப்ட். அதன் மூலமாக எங்களையும் தெரிய வந்தது. 40 எனக்கு மைக் கொடுத்துருக்கீங்க சார். 8 மணிக்கு நான் நீங்க அதே தலைப்பு மகளிர் தினத்தை கொடுத்தீங்கன்னா நான் பேசுவேன். 3 சிறப்பு விருந்தினர்களும் முத்தாக உரையாடினர். அற்புதமான உரை. அதிலும் இத்தனை பெண்களுக்கு நடுவே தைரியமாக வந்த ஒரே ஒரு ஆண் சிங்கம் அருமையாக பேசினார். அவர் சிவில் என்ஜினியர் என்றார்கள். ஆனால் அவரது பேச்சிலே உயிர் இருந்தது, உணர்வு இருந்தது, உண்மை இருந்தது, பல விஷயங்கள் இருந்தன. ஒரு அருமையான நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதோ பாருங்கள், நன்றியுரை. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உரையாடினார்கள். இதோ நாம் எதிர்பார்த்து காத்திருந்த அற்புதமான அருமையான கலை நிகழ்ச்சி கண்டு ரசியுங்கள்.
ஆதியாய் சக்தியின் வடிவாய் எல்லா உயிரினங்களும் உருவாக காரணமான தாய்மையை சர்வதேச பெண்கள் தினத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இந்நாளில் நான் மரக்கன்றினை நடவு செய்து பெண்மையை போற்றுகிறேன். இன்னைக்கு உலக மகளிர் தினம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும் என்று பாரதியார் பாடியுள்ளார். அதனால் இன்று உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான இதமான பதமான இரவு உணவுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறியது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.